ஏடி மாவை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? வெளியே கொண்டு விரவு அடுப்புல சப்பாத்தி போடுறேன். கேஸ் தான் தட்டுப்பாடுன்னு பொழுதுனிக்கு நியூஸ்ல சொல்றாங்க தெரியல. அப்புறம் ஒரு அவசரத்துக்கு இல்லாம வச்சுன்னா என்ன பண்றது? இன்னைக்கு லீவு தானே, முதல்ல செய்யறேன். ஆமா ஆமா, சரி சரி போய் போடு. அப்புறம் ஒரு அவசரத்துக்கு இல்லாம போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். அது புக் பண்ணி போட்டியா? அது எங்க புக் ஆகுது? எப்ப போன போட்டாலும் டொய்க்குன்னே வருது. அப்புறமா நேற்று காத்தால 6 மணிக்கா எந்திரிச்சு புக் பண்ணேன்னா அப்பதான் புக் ஆயிட்டுது. அது எத்தனை நாள் கழிச்சு வருது தெரியல. அது வரைக்கும் இதை நம்பிக்கிட்டு இருந்தா வாக்காதுன்னு தான் போய் விரவு பொறுக்கிட்டு வந்து வெளியே செய்யலான்னு ஐடியா பண்ணிவிட்டேன். அப்புறமா கொஞ்சம் மிச்சப்படுத்தி வைக்கலாம்ல, அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், வந்துச்சுன்னா கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாட்டி, அதுவும் சரிதான். போய் வெளியே வச்சு சட்டுனா தேய்ங்க தீயுதுல்ல, உட்காந்து ஒன்னையே எம்பிட்டு நேரம் தேய்க்கிறது. தேய்ச்சிக்கிட்டே தனமா இருக்கிறேன். ஆவுட்டுன்னா எப்படி நானும் தேய்க்கிறது? அப்பா, இந்த அம்மா அப்படியே தான் எதுக்கெடுத்தாலும் அவசரமே தான் படுவாங்க. அவங்க மட்டும் பொறுமையா செய்வாங்க, நம்மள மட்டும் அதோட சீக்கிரம் அப்படின்னு அவசரப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவசரத்திலே தப்பா பண்ணிவிடுவோம். அப்புறம் அதுக்கு நம்மளே தான் ஏசுறது. எனக்கு வேற மாமியாவே தேவையில்லடி அம்மா, நீயே போதும் மாமியா இல்லாத கொடுமையை தீர்த்து வைக்கிறதுக்கு. உண்மையை தானமா சொன்னேன், நீ அப்படித்தான் பண்ற. அப்புறம் நாம ஏதோ அவசரத்துல எதையோ ஒன்று பண்ணிவிட்டோமா, அப்புறம் அதுக்கு போட்டு திட்டுறது. அடடடவே, என்ன வீட்டு வாசல்லையே கடை போட்டுட்டீங்களா? சரி நல்ல விஷயம். எம்பிட்டு ஒரு சப்பாத்தி? ஆட நீ வேற யாக்கீத்தா, வீட்டுக்குள்ள ஒரே அனல் தாங்கல, அப்படியே வெதுப்பா காணலாம் இருக்குது. சரி, கேஸும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது பார்த்துக்க. இன்னைக்கே நாளைக்கேன்னு வெறும் டம்மு தான் ஆடிக்கிட்டு கிடக்கு. அதில் போட்டுக்கிட்டு சப்பாத்தி சுட்டோம்னு வச்சுக்க, இன்னைக்கு காலி ஆகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரே அவஸ்தையாக போயிடும். சரி, லீவு நாள் தானே, அதுதான் வெளியில் விரவடுப்பு அன்னைக்கு போய் விரவு பொறுக்கிட்டு வந்தோம்ல, அது இன்னைக்கு ஆகுது பார்த்தியா? விரவடுப்பில் போட்டு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோமா, கேஸ் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். இவங்களாம் சும்மா தானுக்கிறாங்க. அத்தான் சட்டுனா 2 உருட்டி கொடுங்க அப்படின்னு வெளியே காத்தோட்டமாக உட்காந்து போட்டுட்டுருக்குறோம். இந்த சாயங்கால நேரத்தில் சத்தம் கூடி வெளியே போட்டோமா, நல்லா இந்த காற்று குளுங்காத்துக்கு அதுக்கு வெளியே உட்காந்து சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆமாக்கா, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இப்படி வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சமைக்கிறது என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? பார்க்குறதுக்கே இதெல்லாம் ஒரு நல்லா ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு என்ன, பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும். வெளியே நல்லா உட்காந்துக்கிட்டு போய் அதை எடுத்துட்டு வா, மாவு எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, உப்பு எடுத்துட்டு வா, சோடாப்பு எடுத்துட்டு வா, பூரி கட்டி எடுத்துட்டு வா, அப்புறமா தேய்க்கிறதுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு வேலை வாங்குன்னு நடந்து எங்களுக்குள்ள இடுப்பு ஓடியுது. உட்காந்து இடத்துலயே செய்யறதுக்கு யாரால தான் முடியாது. நான் கூட தான் செஞ்சு போடுவேன். எல்லாம் எடுத்துட்டு வந்து கை மேலேயே வைங்க பாரு. சோனி, தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு நீ என்னமா வாய் பேசுற? எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா மட்டும் நீ அப்படியே செஞ்சு விடுவ பொறுப்பா. அதான் பாரு நட்டவள்ளி, அவளுக்கு வாய் கூடிட்டு அவ அப்படியே வாய் எதுதான் பேசிட்டு கிடக்குறா. என்ன பண்றது, சின்ன பிள்ளையாக்குறாளேன்னு பாக்குறேன். நானும் சரி போகட்டும், விவரம் ஆகிக்கிட்ட கம்முன்னு இருப்பான்னு பார்த்தா நாளுக்கு நாள் வாய் கூடிட்டே இருக்கு. எல்லாம் எங்க அப்பன் கொடுக்குற செல்லம், என்ன சொல்லட்டும்னே தெரியல. பின்ன என்னம்மா, நீ வந்து உக்காந்ததோட சரி, நானும் அப்பாவும் தான் வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்து காலே வலி எடுத்துக்கிச்சு. நீ உக்காந்து அசாம திருப்பி போடுறதுக்கு என்ன வலிக்குது உனக்கு? சரி அம்மா, என் மாமியா சத்த வாய மூடுங்கம்மா. உண்மைய சொல்லிட்டா மாமியா கிளவி அப்படிங்க வேண்டிட்டு. அம்மாடி சோனி, ஒன்ற அக்கா எங்க? ஆளையே காணோம், வெளியவே வரமாட்டுக்கா. அவ என்னமோ ஹோம்வொர்க்னு எழுதிட்டு இருக்கிறப்பா. அது இல்லாம வெளியே வந்து அம்மா நோய் வேலை வைக்கணும்னு அவன் வெளியே வரமாட்டேங்கிற. நல்ல உஷாரவ, நல்லா திங்கிற நேரத்துக்கு இன்னும் என்ன குழம்பு வச்சதும் வருவா பாரு. அவ சரியான பிள்ளை. படிக்கிறேன்னு ஒரு வேலை இல்லாம ஏமாத்தி போடுவா. குழம்பு வாசம் அடிக்கிட்டும் பாரு, அப்படியே டான்னு வந்து நின்னுப்பா. சரி விடு, படிக்கட்டும். நீ சும்மா தானே இருக்கிற, அம்மாவுக்கு எதனா வேலை பண்ணி கொடு. ஏமா வெறும் சப்பாத்தியா சுட்டு அடிக்கிட்டு இருக்கிற? தொட்டுக்கு ஏதாவது சீக்கிரமா குழம்பு வைமா. உருளைக்கிழங்கு குருமா வை. உருளைக்கிழங்கு குருமாவா? அதையும் வெளியவே வச்சுக்கிடுவோமா? சரிம்மா, வெளியே வைக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கு. சொல்லு என்னென்ன வேணும்னு போய் எடுத்துட்டு வரேன். சரிடி, இது இன்னும் 5-6 சப்பாத்தி போட்டுட்டு அப்புறம் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், எடுத்துட்டு வருவியா? சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் பார்க்குறீங்க, லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாம் போட மாட்டேறீங்க. கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க. அப்புறமா யாருக்குன்னா பர்த்டேன்னா நேம் கமெண்ட் பண்ணுங்கள், நாம் வீடியோவில் விஷ் பண்ணி வீடியோவாக போட்டுருவோம். ஆமாம் மக்களே, யாருக்கு பிறந்தனாலும் அவங்க பேரை கமெண்டில் போட்டு விடுங்க. நாங்கள் நம்ம வீடியோவில் விஷ் பண்ணி வீடியோவை உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரோம்.